வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நான் ப்ரோக்ராம் பண்ணி என்னோடய ஹெல்த்து, வெல்த்து அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த 3 விஷயத்தில் எப்படி நான் சக்ஸஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பேசுவாங்க. அதாவது எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா யூடியூப் ரெஃபரன்ஸோ அப்படி இல்லாட்டி நிறையா ஒரு என்னமோ அவங்க நிறையா இல்லாட்டி சாட்ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி நிறையா அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்க நல்ல ஒரு டாபிக் பேசுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் எந்த கண்டென்ட்டுமே ரெடி பண்ணலை. நான் வந்துட்டு பியூராக நான் என்ன என்னோடய லைஃப்பில் நான் பண்ணினேன் அப்படின்றத அச்சீவ் பண்ணினேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன், அதாவது என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணேன் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லலை. ஸோ நானும் நிறைய மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதாவது நான் ஆக்சுவலாக கோர்வையாக நான் பிளான் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா நான் கோர்வையாக பிளான் பண்ணினேன் அப்படின்னா அது கரெக்டாக வராது. ஏன் அப்படின்னா நான் என்னோடய ஹார்ட்லேருந்து பேச முடியாது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன பண்ணினேன், எப்படி நான் அச்சீவ் பண்ணினேன், இந்த ஹெல்த், வெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த 3 விஷயத்தையுமே எப்படி நான் அச்சீவ் பண்ணினேன், என்னோடய லைஃப்பில் பெஸ்ட்டாக நான் எப்படி அச்சீவ் பண்ணினேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்துட்டு நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ண முடியல, உதாரணத்துக்கு நமக்கு ஏன் ஒரு ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸோ அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு வேலைகளோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம ஏன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுருக்கேன், சிந்திச்சிருக்கேன். அப்போது அதாவது நமக்கு நிறைய புக்ஸ் நம்ம படிப்போம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு புக்கில் ஏதோ ஒரு வரிகள் வந்துட்டு நமக்கு விடை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு புக் படிக்கும்போது எனக்கு ஒரு விடை கிடச்சிது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணினாலுமே அந்த விஷயத்து மேலே முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதாவது அந்த விஷயம் வந்துட்டு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்மளால் நடத்த முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும், இல்லாட்டி நம்மளாலேயும் முடியும், மற்றவங்களால முடியுது ஸோ நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு இருக்கணும். செகண்ட் வந்துட்டு ஒரு துளி டவுட் கூட இருக்கக்கூடாது. அதாவது துளி டவுட்னா நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு வாட்டர் ட்ராப்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பெண்ணில் வைக்கிற நம்ம புள்ளி அந்த துளி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுவே ரொம்ப பெருசுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த அளவுக்கு கூட நமக்கு சந்தேகன்றது இருக்கவே கூடாது. நம்ம பண்ண போகிற வேலையில் ஒரு சின்ன துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட வேலையாக இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்லை. ஸோ அதில் உங்களுக்கு சுத்தமாக டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நான் அப்படி நினச்சேனான்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் அப்படி நினைக்கல. ஸோ நான் என்னோடய வேலைகளை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ அந்த புக்கில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துளி சந்தேகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அந்த விஷயத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் பர்டிகுலராக. அதே மாதிரி உங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது இருக்கவே கூடாது. அதாவது நம்ம தோற்றுருவோமோ இதில் அப்படின்ற பயம் இருக்கவே கூடாது. ஸோ இந்த 3 விஷயம். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்கு வேணுங்க, என்ன தான் நம்ம பண்ணாலுமே லக்குங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நமக்கு இது நடக்கவே நடக்காது. நானும் அது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக லக்குங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையா கோயில்களுக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய கடவுளை வந்துட்டு கடவுள் மேலே கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல நான் கண்டிப்பாக. ஆனால் கடவுளுக்கும் லக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, கடவுள் வந்துட்டு நம்ம கடவுள் இல்லாமல் நம்ம இல்லை, அதில் சந்தேகமே இல்லை. நான் வந்துட்டு அந்த மாற்றுக்கிறதுக்கே போகல, முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள் தான். ஸோ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே போகிறதில்ல எங்கேயுமே. அதே மாதிரி கடவுள் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போக வேணாம். கடவுள் தான் பண்ணார், என்னை கடவுள் தான் காப்பாற்றினார், அந்த டாப்பிக்குள்ளலாம் நான் போகல. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ கடவுள் தான் எல்லாத்தையுமே எனக்கு பண்ணார் அப்படின்றதையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ கடவுள் வந்துட்டு சரி, அந்த சப்ஜெக்ட்குள்ளே நம்ம போக வேணாம். கடவுள் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு, அந்த பிரபஞ்சம், அந்த சப்ஜெக்ட்குள்ளலாம் நான் போக வேணாம். ஸோ நான் ஹெல்த்தில் எப்படி சாதித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நான் உட்காந்து யோசிக்கிறேன். யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன மைண்டுக்கு வருது அப்படின்னா, எனக்கு தேவையில்லாத ஃபேட் இருக்குது பாடியில்.
ஒரு ஃபிட்னஸ் இல்லை, என்னால் வந்துட்டு நினச்ச வேலைகள் பண்ண முடியல, ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சோம்பேறித்தனம் வருது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா எனக்கே தெரிஞ்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டு. ஸோ இந்த எக்ஸஸ் ஃபேட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறது வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, ட்ரெட்மில் போங்க, எலிப்டிக்கல் போங்க, ஜிம்முக்கு போங்க. ஸோ இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது என்னோடய லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மென்டார் அவர் சொல்லிக் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு நம்ம உடம்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே எக்ஸசைஸ் பண்ணி நம்ம குறைக்கணும்னு பிளான் பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி இல்லாட்டி எதனா நம்ம ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், வாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோம், சைக்கிளிங் போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நிப்பாட்டணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஃபிட்னஸ்க்கு வர்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் நம்பினேன். என்ன நம்பினேன் அப்படின்னா, என்னோட ஃபுட் கண்ட்ரோல், அதாவது நான் என்ன ஃபுட் ஃபாலோ பண்ண போகிறேன், என்னென்ன ஃபுட் சைக்கிள் சாப்பிட போகிறேன், காலையில் என்ன சாப்பிட போகிறேன், அதாவது என்னோடய மார்னிங் டயட் என்ன, ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன, நைட்டு டின்னர் என்ன, அது எத்தனை மணிக்கு இதை நான் சாப்பிடணும் அப்படின்றத நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணினேன். ஸோ இதெல்லாம் பண்ணினா என்னோடய பாடி ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நம்பினேன். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இது சின்ன வயசு 25 வயசுலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹெல்த்துக்கு ஃபிட்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி என்னால் பண்ண முடிஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நம்பினேன். இப்படி பண்ணினா இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் இருந்தால் உடம்பு நமக்கு கண்ட்ரோலில் வரும், மைண்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, துளி கூட சந்தேகம் இல்லை, இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதே மாதிரி எனக்கு துளி கூட சந்தேகமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், நான் பயப்படலை. நான் வந்துட்டு ஒரு வேளை இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் இருந்தால் நம்ம உடம்பு வீக் ஆயிரும், நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்த்து போயிடும் அப்படின்லாம் நான் பயப்படவே இல்லை. துளி கூட பயம் இல்லை. நான் 100% நம்பினேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்த உடனே என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு ஐடியாஸ் கொடுக்குது. ஏன் அப்படின்னா, என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டு நான் சொல்கிறத நம்பிருச்சு. எமோஷ்னலாக நான் பேசினேன் அதுக்கிட்ட பேசினேன்னா அது என்ன ஒரு பேயா அப்படிலாம் கிடையாது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். அதாவது டவுட் இருக்கக்கூடாது, நம்மளை நம்பணும். அதே மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கவே கூடாது. ஸோ அப்படி நான் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டை நான் பிளான் பண்ணினேன், அதாவது ப்ரோக்ராம் பண்ணினேன். என்ன பண்ணினேன் அப்படின்னா, இதுதான் கரெக்டு, சந்தேகமே இல்லை, இதுதான் கரெக்டு, இந்த ரூட்டில் நம்ம போனால் மட்டும்தான் நமக்கு ஹெல்த்தை சரி பண்ண முடியும். நம்ம ஹெல்த்தில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பெருசாக. ஃபிட்னஸ் இல்லை, ஃபேட் இருக்குது, ஃபிட்னஸ் இல்லை. ஸோ அந்த ஃபிட்னஸை நான் கொண்டு வரணும். அந்த ஃபேட்டை எனக்கு இருக்கக்கூடாது, எக்ஸஸ் ஃபேட் இருக்கக்கூடாது, ஒரு 10 to 12 kgs இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னோடய பிளான். ஸோ இது நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் பண்ண முடிஞ்சுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நான் இந்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சதை என்னால் பண்ண முடிஞ்சுது. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்பினதுக்கப்புறம். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முக்கியம்தான். பட் ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, என்னால் ஏன் பண்ண முடிஞ்சுது, என்னால் ஏன் டயட்டில் இருக்க முடிஞ்சுது, என்னால் வெளியில் போனால் சேட் ஐட்டம்ஸ் சாப்பிடாம இந்த ரெகுலர் ஃபுட்டே சாப்பிட்டுக்கிட்டு இதுதான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நம்பிக்கை எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் தான் நம்பினேன். ஸோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதில் சந்தேகமே எனக்கு இல்லை, துளி கூட டவுட் கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் துளி கூட கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டு தூங்கும்போது கூட, இல்லாட்டி நான் எதனா ஃபோனை எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான விஷயங்களை சர்ச் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ எந்தெந்த ஃபுட்டு நமக்கு நல்லது, நம்மளோட ஃபிட்னஸ்க்கு நல்லது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய பிரெயினே என்ன பண்ணுது, ஒரு டாக்டர் எப்படி தெரிஞ்சுக்குவார், அவரோட சப்ஜெக்டை எப்படி புரிஞ்சுக்குவார், அதாவது அவரோட அந்த டாக்டர் படிப்பு படிக்கும்போது அவங்க எப்படி ஒரு உடம்பு எப்படி இயங்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களோ, அந்த மாதிரி என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமாக என்னை போய் பார்க்க வைக்குது. எல்லாத்தையுமே அது சம்மந்தமான புக்ஸை படிக்க வைக்குது. இப்போ யூடியூப் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு சினிமாவை போய் பார்க்க தோணலை எனக்கு. அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புனா என்ன, ஸோ எப்படி உடம்பு இயங்குது, ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னா என்ன, ஃபைபர் அப்படின்னா என்ன, விட்டமின்ஸ், இந்த விட்டமின்ஸ் எவ்வளோ முக்கியம் உடம்புக்கு, மினரல்ஸ் எவ்வளோ முக்கியம்,
ஸோ ப்ரோட்டீனுங்கிறது ஏன் முக்கியம்? இதெல்லாம் வந்துட்டு என்னை ரிசர்ச் பண்ண வைக்குது. நிறைய ரிசர்ச், வெறும் யூடியூப் மட்டும் கிடையாது. யூடியூப்புங்கிறது ஒரு 10% தான். மீதி 90% நிறைய ரிசர்ச் தான். ஸோ இதெல்லாம் ஏன் என்னை பண்ண வச்சதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? நானும் வந்துட்டு பண்ணணுன்ற பிளான் இல்லை. நான் மெனக்கெட்டு என்னோடய நேரத்தை நிறைய செலவு பண்ணி, நிறைய ரிசர்ச் பண்ணி, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா, புரோட்டீன் அதிகமாக உள்ளே போச்சுன்னா, உடம்புக்கு எனர்ஜி கிடச்சிரும். ஃபேட்டு தான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க போகுது உடம்புக்கு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான எனர்ஜி புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு உடம்புக்கு கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஃபேட்டு தேவை உடம்புக்கு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது பாடியில். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் போய். அதாவது ஃபேட் எப்படி உருவாகுதுன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபேட்டாக மாறுதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு என்னை போய் இதெல்லாம் கற்றுக்க வச்சு ரிசர்ச் பண்ணி, அதாவது ஃபேட் எப்படி உருவாகுது உடம்புல, நம்ம கொழுப்பு சத்து சாப்பிட்டா கொழுப்பு உருவாகிருமா அப்படின்னா கிடையாது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை எப்படி பிரேக் பண்ணுறது, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு ஃபேட்டாக மாறாமல் எப்படி நம்ம தடுக்கிறது, அந்த கார்போஹைட்ரேட்ஸை எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவனுக்கு என்ன தெரியும், இவனா டாக்டரா, இவன் சும்மா எங்கேயோ போய் ஏதோ ஒரு நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு அப்படி இல்லாட்டி எங்கேயோ 4 இங்கிலீஷ் புத்தகத்தை மேய்ஞ்சி விட்டு இங்கே வந்துட்டு நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நான் அட்வைஸ் பண்ண வரல. நீங்கள் வந்துட்டு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், உங்களோட ஹெல்த்தை ஃபிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வரல இந்த இடத்துல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணினேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஃபேட் வந்துட்டு குறையிறதுக்கு காரணம் நம்ம அதிகமான ப்ரோட்டீன் கொடுக்கணும், கரெக்டான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்துட்டு ஃபேட்டை தேடி போகும். அதாவது நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு ஃபேட் வேணும். ஏன்னா ஃபேட்டுங்கிறது நமக்கு பெட்ரோல் மாதிரி. ஸோ பெட்ரோல் இல்லாத பைக், கார் போகாது. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த ஃபேட்டுங்கிறது நம்ம பாடிக்கு நெசசரி. ஸோ ஃபேட் இல்லாமல் உடம்பு என்ன பண்ணோம்னா கஷ்டப்படும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா, நம்ம அதிகப்படியான ப்ரோட்டீன் கொடுப்போம், அதிகப்படியான ஃபைபர். இந்த ஃபைபருங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு நீங்களே ரிசர்ச் பண்ணி நீங்களே கற்றுக்கோங்க. நான் எதுவுமே சொல்ல தர போகிறதில்ல இந்த இடத்துல. நான் அதுக்கு வரலை இங்கே. நான் அது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணலை. இதை பண்ணுங்கள், நீங்கள் ஃபைபர் சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, உங்களோட ஹெல்த்து, அதாவது உங்களோட ஃபிட்னஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணணும், உங்களோட ஃபேட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணணும், ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டுறதுக்கு நான் வரவே கிடையாது. நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபைபர், இந்த ப்ரோட்டீன், அப்புறம் இந்த கரெக்டான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாமே நான் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் ரிசர்ச் பண்ணி என்னை வந்துட்டு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்கவே விடலை. நீ இதை தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கோ, ஏன் ஃபேட் உருவாகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. ஸோ நான் அதிகப்படியான ப்ரோட்டீன் உடம்புக்கு கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டை தேடுது. ஃபேட்டே இல்லை பாடியில். நம்ம ஃபுட் மூலிமா நான் ஃபேட் அவ்வளோவா கொடுக்கல. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நான் கம்மி பண்ணிட்டேன். எப்படி கம்மி பண்ணினேன்? ஒயிட் ரைஸ் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு உடம்புல டைஜஸ்ட் ஆகும்போது நம்ம சாப்பிட்ட உடனே ஒயிட் ரைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸ் வந்துட்டு நம்மளோட பிளட்டில் போய் கலக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் பிளட் சுகர் வந்துட்டு இமீடியட்டாக நமக்கு அதிகமாகுது. ஸோ இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பேசிக்கான விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் எனக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் ரைஸை கட் பண்ணிட்டேன். ஃபைபர் அதிகமாக உள்ள கைக்குத்தல் அரிசி சாப்பிட ஆரம்பித்தேன். அதாவது அதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ₹90 ₹100 தான் அதோட ரேட்டு. ஆனால் அந்த ரேட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலான்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒயிட் ரைஸில் இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒயிட் ரைஸ் அப்படியே கார்போஹைட்ரேட்ஸ் அப்படியே அது ஃபேட்டாக உடம்புல மாறும்போது, இந்த கைக்குத்தல் அரிசியில் அதிகப்படியான பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. அப்போ என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு ஃபைபர் சத்து நிறைய போய் சேருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள, ஃபைபர் அதிகமாக உள்ள, கரெக்டான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணுது உடம்பு அப்படின்னா, ஃபேட்டை தேடி அலையுது. அதனால் உடம்புல ஏற்கனவே தேங்கி இருந்த ஃபேட்டை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு உடம்பு எடுத்து கன்சியூம் பண்ணுது. நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நான் ஃபேட் லாஸ் பண்ணேன். நான் வாக்கிங் போகலை, ஜாகிங் போகலை, வேறு எதுவுமே ஜிம்முக்கு போகலை, எதுவுமே போகலை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரணும் அப்படின்னா ஃபேட் லாஸ் பண்ணிடுறோம். பட் ஆனால் அந்த மசில்ஸை நீங்கள், அதாவது இருக்கிற மசில்ஸை நீங்கள் எப்படி டைட் பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக எடுக்கிறோம். ஸோ மசில்ஸுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். ஸோ மசில்ஸ் நல்லா ஃபிட்னஸ் கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஷேப் வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நமக்கு இந்த கழிவுகள், நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இந்த கழிவுகள் வெளியேறுதோ அந்த அளவுக்கு
நம்ம சாப்பிட்ற ஆகாரம் புரோட்டீனாக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்பு உறிஞ்சும். ஒருவேளை நம்ம இந்த கழிவுகளை வெளியேற்றலை அப்படின்னா, நீங்கள் என்ன தான் புரோட்டீன் சாப்பிட்டாலும் சரி, என்ன தான் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சாப்பிட்டாலும் சரி, என்ன தான் சத்துக்களான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே சரி, உங்கள் உடம்பு வந்துட்டு உறிஞ்சவே உறிஞ்சாது. நீங்கள் சாப்பிட்ற எதுவுமே உங்கள் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கழிவுகள் கிளியர் ஆனாலே ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிடும், வடிவேல் சொல்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கழிவுகள் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் மேபி உங்களோட ஃபேஸ்லேயோ பாடியிலையோ என்ன ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு சரியாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஐசைட் நல்லாவே மாறும். உங்களோட கழிவுகள் கிளியர் ஆச்சுன்னா உங்களோட ஐசைட் மாறும். உங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு ரொம்ப அருமையாயிரும். அதாவது ஹேர் டெக்ஸ்சர், முடி கொட்டுறது நிற்கும், ஹேர் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் தலை குளித்து முடித்த உடனே நிறைய முடி உங்கள் காலுக்கு கீழே நீங்கள் பாத்ரூமில் பார்க்க முடியாது. ஸோ அதேமாதிரி நீங்கள் தலை இப்படி பண்ணும்போதோ உங்கள் ஷோல்டரில் முடி கொட்டுறதோ டேண்ட்ரஃபோ இது எல்லாமே குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நான் ஏதோ பிராண்டிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு நடந்தது தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு முடி கொட்டுற பிரச்சனை நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ நான் பெருசாக என்ன வைக்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் என்னோடய ஃபுட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணேன். ஃபுட்டில் அதாவது என்னோடய கழிவுகளை வெளியேற்றினேன். ஸோ குடல் என்ன பண்ணுது, கழிவுகளோடு இருக்கும்போது நீங்கள் என்ன தான் சத்துக்கள் கொடுத்தாலுமே அந்த கழிவுகளோட சத்துக்கள் கலக்கும்போது அந்த சத்துக்கள் வெளியில் வந்துடுது, மலத்தில் வெளியில் வந்துடுது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சத்துக்கள் உடம்பு உறிஞ்சிறதில்ல. ஆனால் உங்களோட உடம்பு அந்த சத்துக்களை உறிஞ்சணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள் உங்கள் மலக்குடல் உங்களோட குடலில் இருக்கிற கம்ப்ளீட்டாக அந்த கழிவுகள் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற உணவு ப்ரோட்டீனாக இருக்கட்டும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸாக இருக்கட்டும், ஃபைபராக இருக்கட்டும், உடம்பு அப்படியே உறிஞ்சும். ஸோ அதுதான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்து கொடுக்கும், உங்களோட முடி வளர்ச்சி, உங்களோட கம்ப்ளீட் ஆரோக்கியம், கண் பார்வை என்னவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்போ தான் சத்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய மெடிசன்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் மெடிசன் நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் தான். ஸோ இந்த கழிவுகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உணவு மூலியமாக அதாவது மெடிசனில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கும் உங்களோட குடல். ஆனால் நீங்கள் உணவுகள் மூலியமாக கொடுக்குற சத்துக்களை அதால் உறிஞ்ச முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உணவுகளுங்கிறது கெமிக்கல் கிடையாது, ஆனால் மருந்துகளுங்கிறது கெமிக்கல். ஸோ கெமிக்கல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மலக்குடலில் இருக்கிற கழிவுகளோடு போராடி அந்த சத்துக்களை எப்படின்னா கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் அதில் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதே நீங்கள் உணவுகள் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சத்துக்கள் உடம்புக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். ஸோ இதை நான் பண்ணினேன். இதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகள் நீங்கள் என்ன தான் பண்ணினாலுமே வெளியேறவே ஏறாது. கழிவுகள் வெளியேற்றத்துக்கு உண்டான நேரம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே சீக்ரெட் கிடையாது. உங்களுக்கு மலப்பிரச்சனை இருக்கலாம், அதாவது மலைக்குடலில் ப்ராப்ளம் இருக்கலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், இல்லாட்டி சிவியரான பைல்ஸ் இருக்கலாம், என்னவாக இருக்கட்டும்ங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு உங்களோட சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதாவது நைட்டு டின்னர் 7 மணிக்கு முடிச்சுருங்க. 8 மணிக்கு மேலே ஃபோன் பார்க்காதீங்க. 8:30 9 o'clock தூங்கிடுங்க. மேக்ஸிமம் 10 o'clock தூங்கிடுங்க. அவ்வளோதான். லைட் ஃபுட்டு தான் இருக்கணும் ஈவினிங்கில். இது நீங்கள் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் ஒரு 4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. சாதாரணமாக உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, அதை தண்ணியில் ஊற வச்சுருப்பேன் நைட்டு. அதை தண்ணியோடு சேர்த்து மென்று முழுங்கிடுவேன். இவ்வளோ தாங்க பண்ணுவேன். இதை தான் நான் பண்ணினேன். எனக்கு ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதாவது இந்த மோஷன் ப்ராப்ளம் நிறையவே இருந்துச்சு எனக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா. பட் இந்த 4 மணிக்கு நான் எந்திரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 0. காலையில் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பாட்டுட்டு எந்திரிப்பேன் 4 மணிக்கு. எந்திரிச்ச உடனே நைட்டே நான் ப்ரஷ் பண்ணியிருப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணியிருப்பேன். 9 o'clock ப்ரஷ் பண்ணிவிட்டு படுப்பேன். அப்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் வாய் வந்துட்டு, ஒன்றும் பெருசாக ஸ்மெல் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் பல் தேய்க்காமல் 1 டம்ளர் தண்ணி குடிப்பேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் எதுவுமே பிளானே பண்ண மாட்டேன். மோஷன் வந்துட்டு எனக்கு நேச்சுரலாக ஒரு 4:15 4:20 ஃப்ரீயாக வயிறு க்ளீன் ஆகிரும் எனக்கு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி இந்த ஏஜில். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நான் இவ்வளோ நாளில் நான் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக வெளியில் வேலைக்கு எதனா போகணும், எதனா வேலை ஒர்க் இருக்குது வெளியில் போகணுன்னா கூட இதனால் நான் எனக்கு நிறைய வேலைகள் நான் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எனக்கு மெயினாக கிளியர் ஆனதுக்கு காரணமே அந்த 4 மணிக்கு எந்திரிச்சது மட்டும்தான்.
அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதாவது இது நான் எங்கேயுமே படிக்கல. அந்த 4 to 4:30 மேபி 5 o'clock 5:30 வரைக்கும் நம்ம ஏரில் என்னமோ இருக்குங்க. ஏன்னா நான் வந்துட்டு பெரிய சயின்டிஸ்ட்டோ இல்லாட்டி இந்த எப்படி சொல்கிறது, இந்த நிறைய பேர் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னோடய பாடி என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு உள்ள. பட் ஆனால் அந்த டைமில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஈஸியாக இயங்குதுங்க. அந்த கழிவுகளை உடம்பு ஈஸியாக வெளியேற்றுது. அந்த 4 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய வயிறு பார்த்திங்கன்னா மொத்த கழிவுகள், அந்த திடக்கழிவுன்னு சொல்கிறது மொத்த கழிவுமே கண் கூட வெளியில் வந்துடுது. அந்த சில மிச்சம் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் வந்துட்டு 6 மணிக்கு மேலே எந்திரிச்சா என்னோடய உடம்பு இப்படி இயங்காது. இதே நான் தான் 6 மணிக்கு மேலே எந்திரிச்சா என்னோடய உடம்பு நான் சொல்கிற மாதிரி இயங்கவே இயங்காது. நான் காத்திருக்கணும் மணிக்கணக்காக மலம் கழிக்க. அது எப்போ வருதோ அப்போ தான் நான் போகணும். ஆனால் இதே நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். குடிச்சிட்டு நான் ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணி முடிக்கும் போதே இல்லாட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு நல்லா ஃப்ரீயாக மோஷன் கிளியர் ஆகிரும். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு கிஃப்டாக தாங்க பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. அதாவது மலச்சிக்கல் அப்படிங்கிறது, இந்த மோஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்றது எனக்கு 4 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். இதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் காலையில் இந்த சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் சாப்பிடுவேன். என்னோடய ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் முன்னாடி நாள் நான் சொன்னேன் பாருங்கள், கைக்குத்தல் அரிசியில் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதை நான் என்ன பண்ணிடுவேன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவேன், சின்ன வெங்காயம் போட்டு கட் பண்ணி. அதை நான் சாப்பிடும்போது காலையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் கொஞ்சோண்டு போட்டு அதை நான் சாப்பிடுவேன். அது எனக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுங்க. இதே நீங்கள் கைக்குத்தல் அரிசிக்கு பதிலாக வெள்ளை சாதம், அதாவது நீங்கள் சாப்பிட்ற வெள்ளை அரிசி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்கும். அந்த அரிசியை நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக ஒரு 1 ஹவரில் செம பசிக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட அந்த வெள்ளை அரிசி உங்களோட பிளட்டில் போய் குளுக்கோஸாக உங்கள் பிளட்டில் போய் கலந்துடுது. ஆக்சுவலாக இது நான் ஒரு இடத்துல படித்தேன். நான் வந்து ரொம்ப பேச விரும்பல, சயின்டிஃபிக்காக இதை நான் படித்தேன். அதாவது அந்த குளுக்கோஸ் எல்லாமே உங்களோட செல்களுக்குள்ளே போகணும். உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே செல்களால் ஆனது தான் ஒவ்வொரு பாகமும். அந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே அந்த குளுக்கோஸ், அது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற குளுக்கோஸ் வந்துட்டு உங்களோட ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போகணும். அதுதான் உங்கள் செல்களுக்கு உண்டான ஊட்டச்சத்து. அதை வச்சு தான் நீங்கள் இயங்குறீங்க, ஆக்டிவாக இயங்குறீங்க. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்துட்டு உங்கள் செல்களுக்குள்ளே போகணும் அப்படின்னா செல்களுக்குள்ளே பூட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேலே பூட்டு இருக்காது. ஸோ அந்த பூட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா தான் அந்த செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் போகும். நீங்கள் வந்துட்டு அந்த பூட்டை திறக்கிறதுக்கு எல்லா உடம்புல லட்சக்கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும். நம்ம உடம்பு ஃபுல்லாகவே செல்கள் ஆனது தானே, ஒவ்வொரு பொருளும் செல்கள் ஆனது தான். ஸோ ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே அந்த குளுக்கோஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த குளுக்கோஸ் வந்துட்டு உங்கள் உடம்புக்குள்ளே நிதானமாக உருவானால் தான் போகும். இப்போ ஒரு சொட்டு குளுக்கோஸ் வருது அப்படின்னா அது கொஞ்சம் செல்களுக்குள்ளே போகும். இன்னொரு 4 சொட்டு வருதா, அது இன்னும் கொஞ்சம் செல்களுக்குள்ளே போகும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் வந்துட்டு உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த ரைஸ் எல்லாமே டக்குன்னு டைஜஸ்ட் ஆகி மொத்தமாக குளுக்கோஸாக மாறி ஒரே சமயத்தில் குளுக்கோஸாக போய் நிற்கும். ஸோ அது எல்லாமே செல்களுக்குள்ளே உடனே போக முடியாது. செல்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள குளுக்கோஸ் கொண்டு போகும். நீங்கள் ஒரே சமயத்தில் அவ்வளோ குளுக்கோஸ் கொண்டு போய் நிறுத்துனீங்க, ஒயிட் ரைஸை வந்துட்டு குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி போய் நிறுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் வந்துட்டு உங்களோட செல்களுக்குள்ளே போகாது. ஆனால் அது எதுக்குள்ளேயோ போயாகணும். அது